திடீர்னு பீஸா திங்கிறதுக்கு ஆசை வந்துச்சுன்னா, ஐயோ பீஸா செய்கிறதுக்கு எதுவுமே இல்லையே அப்படின்னு கவலைப்படாதீங்க. நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு சிம்பிளாக ரொம்பவே டேஸ்ட்டாக எப்படி பீஸா செய்யலான்னு பார்க்கலாம். அவ்வளோ டேஸ்ட் அண்ட் டெலிஷியஸாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு வார்ம் வாட்டர் எடுத்துக்கோங்க. அது ஒரு 1/4 கப் அளவுக்கு, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட்டு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் எல்லாமே சேர்த்துட்டு இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சுகர் நல்லா கரைஞ்சி வந்தால் தான் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகும். ஸோ இதை இப்போ மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லாவே ரெஸ்ட் கொடுத்து வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்படி நல்லாவே பொங்கி வந்திருக்கணும். ஸோ இந்த டைமில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு இது ஏதாவது வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கை வச்சு பிசைஞ்சிக்கோங்க. நான் இப்படி பிசைஞ்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் பிசு பிசுப்பாக தான் இருக்கணும். இது ஒரு 1/2 அன் ஹவர் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் பாருங்கள் இப்படி உப்பி இருக்கும். இதுக்கு பீஸாவுக்கு ரொம்ப உப்பணும்னு இல்லை. ஸோ கொஞ்சமாக மாவு சேர்த்துட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க மாவையும் சேர்த்து நல்லாவே இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பிசைஞ்சிட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக மாவு தூவிக்கோங்க. தூவிட்டு சப்பாத்திக்கு உருட்டுற மாதிரி உருட்டிடாமல் கொஞ்சம் மட்டும் திக்காகவே உருட்டிக்கோங்க. ஸோ பாருங்கள் இந்த அளவு தடிமன் இருக்கணும். இப்போ இதை ஒரு தட்டில் மாற்றி வச்சிடலாம். மாற்றி வச்சுட்டு இந்த ஓரங்கள் இருக்குல்ல, இதை லைட்டாக இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. நான் செய்கிற மாதிரி இப்படி செஞ்சுட்டு ஒரு ஃபோர்க் எடுத்து இந்த நடுஸில் நம்ம லைட்டாக இந்த மாதிரி பஞ்ச் கொடுத்து வச்சுக்கோங்க. இது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம எத்தனை வகை சாஸ் என்ன பண்ணாலும் அதோட ஃப்ளேவர் இந்த மாவுக்குள்ளே போகும். ஸோ அதுக்காக தான். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப், இந்த 2 சாஸுமே போதும். இது நம்ம வீடுகளில் எப்போவுமே வாங்கி வைக்கிறது தான். ஸோ இதுக்கு மேலே நம்ம வீட்டில் இருக்க வெஜ்ஜிஸ், அதாவது டொமேட்டோ, கேப்சிகம், ஆனியன் எல்லாமே பொடி பொடியாக நறுக்கிட்டு இந்த மாதிரி நான் மேலே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதுக்கு மேலே நம்மளோட சீஸ், இது ரொம்ப மெல்ட் ஆகாது, லைட்டாக தான் இருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சமாட்டு ஆர்கானோ, கொஞ்சமாக சில்லி ஃப்ளெக்ஸ் எல்லாமே சேர்த்துட்டு 180 டிகிரி ப்ரீ ஹீட்டில் 160 டிகிரி செல்சியஸுக்கு 35 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்மளோட பீஸா சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணுங்கள். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட் அண்ட் எம்மியாக இருக்கும். பாருங்கள் ஸ்ட்ரக்சர் எல்லாம் செம்மையாக ரெடி ஆகிருக்கு பார்த்தீங்களா. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட் அண்ட் டெலிஷியஸ். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நாகர்கோயில் குக்கிங்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.